சூப்பர் ஸ்டார் கமல் சார். I got it. Vishnu evicted. Okay. ரொம்ப குஷியோ. One pull. நீ எங்கடா போவே? நான் எங்க போக தெரியுமா? எனக்கு யார தெரியும்? ராசா இப்ப தாண்டா என்ற மனசு குளுகுளுன்னு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருந்த இந்த கிராண்ட் ஃபினாலே அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் எப்படா முடியும், சீக்கிரம் முடிச்சு விடுங்கடான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தா அந்த கிராண்ட் ஃபினாலே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு வந்து முடிச்சிட்டாங்க. நிறைய பேர் ஷோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஷோட ஸ்டார்ட்டில் வழக்கம் போல் கமல் சார் உள்ளே வந்துட்டு நிறைய ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்தாப்புல. வழக்கமாக வேற மாதிரி இருக்கும், இன்னைக்கு வேற மாதிரி இருந்துச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி சீசன்லலாம் பார்த்தோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணாங்கன்னா என்ன இப்படி தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கேட்டால் சாரி சார் தெரியாமல் பட்டேன் மன்னிச்சிருக்கேன்ற மாதிரி கேட்பாங்க. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அப்படி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதுக்கு மேல நான் என்னத்தை சொல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் நிறைய பேர் நாயை விட்டு கொலைக்க விடுறீங்களே, நாயை விட்டு ஏன் கடிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி கேட்கறாங்க. கடிக்க விடலாம், ஆனா நாயோட நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நாயை விட்டா நாயை கூட ஒரு வழி பண்ணிடுவாங்க இவங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதாவது உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கமல் சாரே ஒரு பயங்கரமான ப்ரூட்டல் அட்டாக்லாம் போட்டு தாக்கிட்டு இருந்தாப்புல. இந்த தலைமுறை ஆமா செஞ்சேன், அதான் என் ஸ்ட்ராட்டஜி. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இந்த மாதிரி பேசும்போது நாயை விட்டு கடிக்க சொல்லணும் சார், சொல்லலாம். நாய் எதி அண்ட் அதுக்கப்புறமா ஏன் சார் நீங்க தட்டி கேட்க மாட்டீங்க, சவுக்கால அடிக்க மாட்டீங்கலாம் கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி. சவுக்கால அடிக்க மாட்டீங்களா நாங்க எப்ப சார் கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அவர் வந்து ஆக்சுவலா அதாவது இப்போ இந்த சீசன்ல அவருக்கு நிறைய விமர்சனங்கள் அவர் மேல வந்திருக்கு இல்லையா, கண்டஸ்டன்ஸ் மேல தான் பொதுவா வரும். இந்த சீசன்ல அவருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அதற்கான பதிலை நான் சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல சவுக்கால அடிக்கிறதுலாம் என்னுடைய வேலை கிடையாது, தப்ப சுட்டி காட்டுறது மட்டும் தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சொல்றேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த சீசன்ல புதிய தலைமுறை கொண்ட கண்டஸ்டன்ஸ் மட்டும் கிடையாது, புதிய தலைமுறை கொண்ட ஆட்கள் வியூவர்ஸ் உள்ள வந்திருக்கீங்க, அவங்களுக்காக சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த வாட்டி விமர்சனம் வைக்கிறது எல்லாமே இந்த ஷோவை ஃபாலோ பண்ணாத நியூவா உள்ள வந்திருக்க வியூவர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாப்புல. நானா இந்த பிக் பாஸ் ஷோவை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்ன மாதிரி பல பேர் வந்து இந்த பிக் பாஸ் ஷோக்காகவே வாழ்ந்தவங்க எல்லாம் இந்த வாட்டி கமல் சார் மேல நிறைய குற்றச்சாட்டுகளையும் நிறைய விமர்சனங்களையும் எடுத்து வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இவர் ஓகே நம்ம சேர்ந்து ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. சவுக்காலையாவது அடிச்சிருக்கலாம்ல. நான் இங்க வந்தது சுட்டி காட்டத்தான். இதை நான் 6 சீசனா சொல்லிட்டு இருக்கேன். பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னார் பாத்தீங்களா? எப்படி போட்டியாளர்களில் புதிய தலைமுறை வந்ததோ அந்த மாதிரி பார்வையாளர்களிலும் ஒரு புதிய தலைமுறை வந்திருக்கிறார்கள். அண்ட் எல்லாருக்குமே ஒரு அட்டாக்க போட்டாச்சு. இந்த ஷோல இருந்து ரெட் கார்டு வாங்கிட்டு போன பிரதீப் ஆண்டனிக்கு அட்டாக்க போடாம விட்டா எப்படி அப்படிங்கிற மாதிரி இந்த சவுக்கால அடிங்கன்னு சொல்லி சொல்றீங்க. ஒரு சில பேர்லாம் நான் இங்க மட்டும் இல்ல எங்க போனாலும் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அவங்களெல்லாம் சவுக்கால அடிச்சு கூட பிரயோஜனம் கிடையாது, சவுக்குக்கு தான் அவமானம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பேசிட்டு இருந்தாப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது மறைமுகமா பிரதீப்புக்குமே ஒரு அட்டாக்க போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. நான் இப்படிதான் பண்ணுவேன், இங்கேயும் சரி எங்கேயும் சரி அப்படின்னு சொல்ற சவுக்கால அடிச்சு பிரயோஜனம் இல்ல, சவுக்கு வீணா போயிடும். என்ன மன்னிச்சிருங்க, தயவுசெய்து என்ன மன்னிச்சிருப்பா, நான் துண்டு போட்டு போயிரேன்ப்பா. அண்ட் ஒரு வழியா கமல் சார் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்ச உடனே சரி ஓகே இதுக்கப்புறம் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வெல்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கானாவாலா அண்ணனையும் நம்ம நிக்சனையும் கூப்பிட்டு ஒரு பாட்டு பாடி எல்லாரையும் வெல்கம் பண்ண சொன்னாங்க. உண்மையிலேயே அந்த லிரிக்ஸ் வந்து இவங்க தான் எழுதுனாங்களா இல்ல பிக் பாஸ் டீமே எழுதி கொடுத்தாங்களான்னு தெரியல. ஒரு லிரிக்ஸ் அப்படி இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது விக்ரமுக்கு வந்து திருடி தின்ன மிச்சரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஜோவிகாக்கு வந்து தடுக்கி விழுந்த ஜோவிகா அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்களா. இதெல்லாம் வந்து அந்த பாட்டோட கேட்கும் போது பரவாயில்லையே, பாட்டுலயும் ஒரு அட்டாக்க போட்டாலும் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கடான்ற மாதிரி இருந்துச்சு. யாராவ இவ்வளவு அமளிதுமளி இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சர் தின்னுட்டு இருக்கான். அண்ட் அதுக்கப்புறமா இங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸை வச்சு ஒரு டாபிக் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்ல இருந்து நீங்க கத்துக்கிட்டது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே விசித்ராம் மேம் வந்து சொன்னாங்க, அதாவது இந்த வீட்டுக்குள்ள இருந்து பார்க்கக்கூடிய பார்வை வேற மாதிரி இருக்கு, வெளிய இருந்து பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கு, மக்கள் வந்து ஓரளவுக்கு தான் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கமல் சார் அந்த லைனை நானுமே கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறேன். என்னையுமே இந்த ஷோல ஒரு சில பேர் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சோ அவரே வந்து அக்செப்ட் பண்ணிட்டார். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான ஆட்கள் மட்டும் தான் கமல் சார் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்கல அப்படிங்கறத. அங்கேயும் வந்து கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கிட்டவங்களும் இருக்காங்க. அவங்க சொன்னதுல ஒரு அடிக்கோடிட்டு காட்ட வேண்டிய விஷயம், கொஞ்சம் பேர் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க.
கிளாமர் அப்பில் சேம் அப்பில். அதுக்கப்புறமா விஜய் வர்மா எந்திரிச்சு நின்று உடனே அப்படி ஒரு கிளாப்ஸ். டேய் அந்த மனுஷன் ஷோக்குள்ள இருக்கிற வரைக்கும் எவனும் கையை தட்டல, வெளியே எமிக்ட் ஆகி வெளியே வந்தா இப்படி தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு மாயாவுடைய ஆட்கள் அம்புட்டு பேர் தான் அந்த ஷோல வந்து பார்வையாளர்களா மேக்ஸிமம் வந்து உட்கார்ந்துருக்காங்க போல இருக்கு. சோ மாயாக்கு சொம்பு தூக்குன விஜய் வர்மாக்காக இவங்க அட்லீஸ்ட் ஒரு கையை கூட தட்டாட்டா எப்படி அப்படிங்கிறதுக்காக தட்டியிருக்காங்கன்றது அப்புறமா தான் புரிஞ்சிச்சு. ஹாய் சார். இதுதான் சார் கிடைச்சிச்சு. இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. அண்ட் அதுக்கப்புறமா வினுசா வந்து இந்த நிக்சன் மற்ற அப்படியே நாசுக்கா குத்தி சொன்னாங்க. அதாவது இந்த வீடியோ எனக்கு என்ன கத்து கொடுத்துச்சு அப்படின்னா, நல்லவங்களா இருக்கலாம் ஆனா நல்லவங்களா மட்டுமே இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது இந்த வீடியோ எனக்கு கத்து கொடுத்துச்சு சார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆடியன்ஸ்ல நல்ல கிளாப்ஸ் வந்துச்சு. உடனே கமல் சார் ஓ அப்படி சொல்ல வரீங்க, நான் உங்களை கேட்கல, அதை குத்தி காட்டுறீங்க, இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாப்ல. இந்த வீடு எனக்கு நிறைய கத்து கொடுத்துச்சு சார். நல்லவங்களா மட்டும் இருந்தா பத்தாதுன்னு கத்து கொடுத்துச்சு சார். நாங்க என்ன வேணும்னா செய்யறோம், வேற வழி இல்லடா கண்ணா. அண்ட் கடைசியா நம்ம டைட்டில் வின்னர் விக்ரம் வந்து என்ன சொன்னாப்ல அப்படின்னா, அதாவது எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படி இல்லாம கேட்க வேண்டிய இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணணும்ன்றத நான் கத்துக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. யாரு சார் வாய்ஸ் அவுட் பண்ண கத்துக்கிட்டீங்க? ஏண்டா நீ இந்த ஷோக்குள்ள இருக்கும் போது அதை பண்ணல, சரி அட்லீஸ்ட் வெளியே போயிட்டு இந்த ரீஎன்ட்ரி கொடுக்கும் போது ஏதாச்சும் பண்ணுவேன்னு சொல்லி பார்த்தா அப்பயும் அதை பண்ணல. இப்ப எல்லாம் முடிகிற டைம்ல, ஷோவே முடிகிற டைம்ல தான் இதை கத்துக்கிட்டாராமா இவரு. சின்ன சின்ன இடத்துல எதுக்கு இதெல்லாம் போய் பேசிக்கிட்டு, பட் அங்க வந்து பேசி இருக்கணும்ன்றது நான் இங்க கத்துக்கிட்டேன் சார். பெரிய வாய் உள்ள மூக்க விடுற குஷ்டுகிறியா? கூல் சுரேஷ் வந்து எப்பயுமே நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அங்க இங்கன்னு போனேன் அப்படின்னா எல்லாரும் கை தூக்கி தலைவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தலைவா அப்படின்னு சொல்லி இப்படி மாறிட்டாங்க சார். என்னோட இமேஜே வந்து மாத்திருச்சு சார். ஸோ இதுக்கப்புறம் நான் இப்படி தான் சார் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்புல. சரி ஓகே, இந்த பேச்செல்லாம் இங்கேயோட நிற்கிதா இல்லை மறுபடியும் தியேட்டர் வாசலில் போய்கிட்டு பாம்பையும் செருப்பையும் தூக்கி காப்பிட்டு கான் சீனா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காருன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் போகிறதுக்கு முன்னாடி தலைவா அப்படின்னு ரசிகர்லாம் சொல்லுவாங்க சார். நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தம்பி நல்லா இருக்கீங்களா, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? அண்ட் இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த சோசியல் மீடியா பக்கம் தான் போனால் கழுவி ஊத்துறாங்க. ஆனால் நேரில் பார்த்தா அன்பா ஆஹா நீங்களா சூப்பராக விளாண்டிங்கன்ற அளவுக்கு புகழ்ந்து தள்ளுறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி அதை டெம்ப்ளேட்டாவே சொல்லி முடிச்சிட்டாங்க. சோஷியல் மீடியால பாக்குறதுலாம் நாங்க வீட்டுக்குள்ள புரளி பேசுற மாதிரி தான் போல, நேர்ல வந்தா நம்மள பார்த்து சந்தோஷமா சிரிக்கிறாங்க அப்படின்னு. அண்ட் ஒன்ஸ் இந்த எவிக்டான கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பேசி முடிச்சிட்டு சரி வாங்க உள்ள இருக்கிற டாப் 5 கண்டஸ்டன்ஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள போய் அவங்களுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு அவங்க கிட்ட 2 டாபிக் கொண்டு வந்திருக்கேன், அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாப்ல. அதாவது டாப் 5ல வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? அது மட்டும் இல்லாம 6 சீசனை கடந்து வந்திருக்கீங்க, சோ அதை வச்சு இப்படி விளையாடி இருக்கலாமே அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தினேஷ் செஞ்சி ஃபர்ஸ்டா பேச ஆரம்பிச்சாப்ல. கான்ஃபிடென்ட்டா வந்தேன், அதே மாதிரி இந்த கேமை முழுக்க நான் கான்ஃபிடென்ட்டா விளையாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே விசித்ரா மேம் ரியாக்ஷன், இந்த ஆள் பேச ஆரம்பிச்சா மட்டும் நமக்கு ஏன் இப்படி எரியுதுன்னு நமக்கே தெரிய மாட்டேது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலா ஒரு விஷயம் சொன்னாப்ல, அதாவது வீக்கெண்ட் எபிசோட்ல நீங்க சில விஷயங்கள்லாம் சொன்னீங்களே சார், அதை புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து கேம்ல சில மாற்றங்கள்லாம் பண்ணிருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அந்த மாற்றங்கள் என்ன அப்படின்னா, மாயா கிட்ட சண்டைக்கு போக கூடாது, மாயா எது சொன்னாலும் ஓகே ஓகேன்னு சொல்லி சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாருன்றது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். மக்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு வேவ் என்ன அப்படிங்கறத உங்க மூலியமா தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு சில இடங்கள்ல நான் மாத்தி இருக்கேன் சார். அண்ட் அடுத்த மணி இருந்துச்சு, சம்பந்தம் இல்லாம சண்டை போடக்கூடாது, தேவையான இடத்துல சண்டை போடணும், எங்க நம்ம கிட்ட சண்டைக்கு வராங்களோ அங்க மட்டும் சண்டை போடணும் மட்டும் தான் அந்த கேமே விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல. எனக்கு கான்ஃபிளிக்ட் வந்து யார்கிட்ட டைரக்டா வருதோ அவங்க கிட்ட நான் அதை தீர்த்துக்கணும், அவங்க கிட்ட மட்டும் தான் நான் வாய்ஸ் அவுட் பண்ணணும். அண்ட் விஷ்ணு இருந்துச்சு, எனக்கு நான் உண்மையா இருந்தேன் சார், என்னுடைய கேமை நான் நேர்மையா விளையாடினேன் சார் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசிட்டு வந்தா நம்ம எடிட்டர் இப்போ பூர்ணிமா மூஞ்சிக்கு க்ளோஸ் அப் வைக்கிறாப்ல. பூர்ணிமா ஏதாச்சும் ரியாக்ஷன் கொடுக்க, விஷ்ணு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் பூர்ணிமா சரி என் மூஞ்சில இப்போதைக்கு எந்த ரியாக்ஷன் வரல, வெளியே வரட்டு பாத்துக்கிறேன்ற மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க. என் மனசாட்சிக்கு படி நான் நேர்மையா தான் விளையாடி இருக்கேன் இந்த கேமை. அண்ட் அடுத்து அர்ச்சனா, இது கிட்டத்தட்ட ஒரு 300 வாட்டி இந்த வீட்டுக்குள்ள சொல்லியிருப்பாங்க, மறுபடியும் சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல நான் வரும்போதே 2 வாரத்துல கிளம்பி வந்தேன் சார் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே விசித்ரா மேம் இதையே சொல்லி நம்மள வெறியாலே நான் ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது கூட இதை தான் சொன்னா, இப்போ கமல் சார் கேட்கும்போது இதை தான் சொல்றாளான்ற அளவுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் பிளான் பண்ணிட்டு வந்தது ஆனஸ்ட்லி 2 வாரம். அதே மரமா நான் பிளான் பண்ணிட்டு வந்தது ஆனஸ்ட்லி 2 வாரம். அண்ட் அடுத்துதான் மாயா எந்திரிச்சாங்க. மாயா எந்திரிச்ச உடனே வெளியே கிளாப்ஸை பார்க்கணுமே, ஐயோ அப்படி ஒரு கிளாப்ஸ். ஏன் சொல்லுங்க, மொத்த ஏஜென்ட் டீமும் வெளியே தான் உட்கார்ந்துருக்கு, ஏஜென்ட் டீமோடைய மொத்த ஃபேமிலியும் உள்ள இறங்கியிருக்கும், மாயாவுடைய ஃபேமிலியும் உள்ள இறங்கியிருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஆக்குபேஷன் வந்து மாயா டீம் தான் அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு கிளாப்ஸ். அது பார்க்கும்போது நம்மளுக்கு பச்சையாகவும் தெரிஞ்சு போச்சு. அண்ட் அதுக்கப்புறமா
இப்படி இந்த கேம் விளையாடிக்கணும்னு சொல்லி அவங்க யோசிக்கவே இல்லை எந்த இடத்துலையுமே. ஏன்னா அவங்க கேமை செம்மையா விளையாடிருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு செம்மையா காமெடி பண்ணாங்க. நானும் நல்லா சிரிச்சிட்டு போயிட்டேன் அந்த காமெடிக்கு. சார் கேம் இப்படி விளையாண்டுக்கலாமே அப்படின்னு நான் யோசிக்கல சார். ஏன்னா கேமை சூப்பரா விளையாண்டேன் சார். அதுக்கப்புறமா இன்னொரு டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசன்ல கடைசியா உங்களுடைய ஜேர்னியை பத்தி நீங்க ஏதாச்சும் பதிவு பண்ணணும் அப்படின்னா இந்த 1 மினிட்ல நீங்க பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. டேய் இந்த ஜேர்னியை பத்தி அவங்க போற வரைக்கும் கேட்டு கொலையா கொன்றுவீங்க போலே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ தினேஷ் வந்து வழக்கம் போல இதுக்கு முன்னாடி வந்து ரிஜிஸ்டர் பண்ண அதே விஷயத்தை தான் இப்போ சொன்னாப்ல. நான் அந்த கப்பை ஜெயித்தா என் லைஃப்ல ஒரு மாற்றம் வரும், இந்த கப்பை எடுத்துட்டு நேரா பெங்களூருக்கு போவேன்னு சொல்லி விஷயம் சொன்னார் இல்லையா, அதுதான் எங்கேயுமே பதிவு பண்ணாப்ல. அந்த டிராஃபி கையில கிடைக்கும், வாழ்க்கையில ஒரு அழகான சாப்டருக்கான ரீவைண்ட் பட்டன்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு ஆம்பளையோட சக்சஸ்க்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பான்னு எனக்கு புரிய வச்சது நீதான். ஒரு ஆம்பளையோட கண்ணீருக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பான்னு எனக்கு புரிய வச்சது நீதான். அண்ட் அடுத்ததா மாயா வந்தாங்க. நான் எது பண்ணாலும் வந்து ஹானஸ்டா பண்ணணும்னு சொல்லி நான் ரொம்ப குறியா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி நெக்ஸ்ட் காமெடி அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதாவது எனக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் புள்ளி அப்படிங்கிற ஒரு கெட்ட பேரை வந்து கொடுத்தாங்க. இதனால தாங்கிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் கேமராக்காகலாம் பேசினதே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஏமா உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் புள்ளி அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்தது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கோ அதே மாதிரி நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துக்கிட்டு ஒருத்தன் இந்த வீட்டில் இருந்தா எங்களுக்கு உமன் சேஃப்டியே கிடையாதுன்ற ஒரு கெட்ட பேரை கொடுத்து வெளியே அமிச்சிங்களே, அது உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு வந்தா மட்டும் குத்துது கொடையுது, அடுத்தவனுக்கு வந்தா அது தக்காளி சட்னியா? என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் எனக்கும் சேர்த்து ஒரு லேபிள் கொடுக்கப்பட்டுச்சு, புள்ளி அப்படின்ற ஒரு விஷயம். அதனால ஏத்துக்கவே முடியல. என் மனசு வந்து ஐ broke down and கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். அண்ட் அடுத்த விஷ்ணு வந்துட்டு எனக்கு முழுக்க என்னுடைய கோவம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, கோவம் தான் என்னுடைய ஷீல்டே. ஏன்னா நான் எமோஷனலா ரொம்ப சீக்கிரமாவே அட்டாச் பண்ணிடுவேன். பட் ஆனா அந்த அட்டாச் ஆகாம இருந்தது என்னுடைய கோவம் தான். ஸோ கோவம் தான் என்னுடைய கேமை இவ்வளவு தூரம் கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி கேள்விப்படுறேன். இந்த 105 நாள் கடந்து நான் இன்னைக்கு நிக்கிறேன்னா என்னோட ஆங்கர் இந்த ஷீல்டா இருந்தது என்னோட ஆங்கர். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. அண்ட் அடுத்த அர்ச்சனா வந்து நான் என்ன பத்தி நானே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஷோக்குள்ளேயே வந்தேன். வெளியே என்ன யாராச்சும் புள்ளி பண்ணாங்கன்னா ஓடிடுவேன். பட் இந்த ஷோக்குள்ள என்ன புள்ளி பண்ணவங்களை எதிர்த்து நான் போராடினேன். ஸோ அதுதான் என்ன வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குச்சு அப்படிங்கிற மாதிரி. இந்த புள்ளிங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லலை தவிர்த்து அந்த டீம் தான், இந்த புள்ளி கேங் தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குச்சு அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணி முடிச்சாங்க. முதல்ல நான் யாருன்றத புரிஞ்சுக்கணும், நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். நியாயமான ஆசை தானக்கா. அண்ட் ஃபைனலா மணி வந்தாப்புல எங்க எதை பேசணுமோ அதை மட்டும் தான் பேசணும்னு நினைச்சு நான் பேசினேன். அண்ட் அது மட்டும் இல்லாம ரவீனாவுடைய ரிலேட்டிவ் ஒருத்தங்க உள்ள வந்திருக்கும் போது ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. நான் ரவீனாவை கண்ட்ரோல் பண்ணலாம் சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் நான் அதை எதுக்காக பண்ணேன் அப்படின்னா ரவீனாவுடைய பேர் எங்கேயுமே கெட்டு போயிடக்கூடாது, அவ பண்ற எந்த ஒரு விஷயம் வெளியே தப்பா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் பண்ண விஷயம் தான் வெளியே தப்பா போயிடுச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனாவே வந்து சொன்னாப்புல. அது மட்டும் இல்லாம நான் வந்து என்னுடைய ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ட்ரூவா இருக்கணும்னு சொல்லி நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனல் ஆகி அழுகவும் செஞ்சுட்டாப்புல. இந்த ஒரு ஜென்யூனான ஒரு விஷயம் தான் எனக்கு மணிக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே. அவர் பண்ண தப்பா ஒரு ஜென்யூனா ஒத்துப்பாப்ல. அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்க ரீசனையும் ரொம்ப ஓப்பனாவே அவர் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாப்ல. பட் அது வந்து ஸ்ட்ராட்டஜி, கண்டென்ட் அதெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் வந்து கிடையாது. அண்ட் ஃபைனலா கமல் சார் எப்பயுமே வந்து அந்த வீட்டுக்குள்ள போவார் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டியுமே கமல் சார் நேரா அகம் டிவி வழியா அகத்துக்குள்ள போகாம நேரா அகத்துக்குள்ளேயே வந்து போனாப்புல. அண்ட் போனவொடனே எல்லாரும் போயிட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு 4-5 டாபிக்கை கொண்டு வந்திருக்கேன், அதை உட்காந்து பேசி இன்னைக்கு நேரத்தை ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் டாபிக்கா உங்களுடைய சாதனை அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மாயா வந்து நம்பிக்கை, ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் பவுன்ஸ் பேக் இதை தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அர்ச்சனா வந்து மறுபடியும் புள்ளி பண்ணும்போது ஓடிடுவேன் சார், இந்த வீட்டில் புள்ளி பண்ணும்போது ஸ்ட்ராங்கா ஏமா நீ உடவே மாட்டியாமா, எங்களுக்கே சளிச்சு போயிரும் போலயே அப்படின்ற அளவுக்கு அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல இருந்து இல்ல நம்ம இந்த மாதிரி நம்ம பயந்துட்டே இருந்தோம்னா லைஃப்ல எப்பவுமே நம்ம பயந்துட்டே தான் இருப்போம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் உண்டாச்சு சார். இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? அந்த அடுத்த விஷ்ணு வந்து நான் வந்து என்னுடைய விளையாட்டுக்கு நான் உண்மையா இருந்தேன் சார், நேர்மையா இருந்தேன் சொல்லிட்டு ஆல்ரெடி சொன்னார் இல்லையா. அதான் அதாவது இவங்க கிட்ட ஒரு டாபிக்கை பல விதமா கேட்டா அவங்களும் என்னதான் பண்ணுவாங்க, சொன்ன ஆன்சரே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்லி ஆகணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. என்னோட சாதனை இந்த வீட்டுல நான் ரொம்ப உண்மையா இருக்கேன் சார். நான் இந்த வீட்டுக்கு உண்மையா இருந்தனால தான் இங்க இருக்கேன் சார். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. அண்ட் அதுக்கப்புறமா உங்களுடைய மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க தினேஷ் வந்து சொன்னாப்ல நான் வந்து கோவத்துல வார்த்தைகளை விட்டுறேன் சார், அது என்னுடைய மைனஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. மணி வந்து நான் கடைசியில நிறைய வாய்ஸ் அவுட் பண்ணேன் சார், இதை நான் ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணிருக்கணும், அது நான் பண்ண தப்பு சார் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா சொல்லிட்டாப்ல. அண்ட் விஷ்ணு வந்து கோவம் தான் சார் என்னுடைய மைனஸ் அப்படின்னாப்ல. என்னடா இது
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கோவம் என்னுடைய பாசிட்டிவ் நாப்ல, இங்க கோவம் தான் நெகட்டிவ்ன்றாப்ல. ஸோ ரெண்டுமே போல இருக்கு. அவருக்கு கோவம் தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே போல இருக்கு. கோவம் அது ஓவர் டூ பண்ணிடுது, அதுதான் அது என்னோட மைனஸ் சார். அது அண்ட் அர்ச்சனா வந்து மறுபடியும் அதான் சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தேன், அது இல்லை. அதாவது ஒருத்தர் ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது எனக்கான ஃப்ரெண்டு வருவாங்க, எனக்காக ஃப்ரெண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தரா ஏங்கினாங்க. பட் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கூட எனக்கு கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு கூட நான் சம்பாதிக்கல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலா மாயா வந்து நீங்க சொன்னது தான் சார், நான் கேள்வி கேட்கறது கரெக்ட், அந்த கேள்வி கேட்கிற விதம் தப்புன்னு சொல்லி சொன்னீங்க பாத்தீங்களா, அதை நான் மாத்திக்கிட்டேன். இருந்தாலும் இதுக்கப்புறம் நான் வெளியே போய் அதை நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன் சார், அதுதான் சார் என்னுடைய மைனஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நான் என்னோட கேள்வியை ரொம்ப கோவத்தோட கேட்டேன் சார். துமுரா திமிரா ஏகத்தாளமா எகத்தாளமா. அண்ட் அதுக்கப்புறமா அடுத்த டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ரொம்ப ஜாலியான நாள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தினேஷ் வந்து இந்த கேப்டன்சியை வந்து ஒரு நாள் எல்லாருமே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். அதான் சார் என்னுடைய ரொம்ப ஜாலியான நாள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் மணி வந்து எனக்கு ஏவி போட்டு காட்டுன்னு சொல்லி சார், அந்த ஏவில தான் வந்து நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லி சொல்லும்போது அந்த ஏவில பார்க்கும்போது நிறைய பண்ணியிருந்தேன். ஸோ அன்னைக்கு வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் விஷ்ணு வந்து டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணல சார், அதுதான் சார் எனக்கு வந்து ரொம்ப ஜாலியான டே அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ண அந்த நாள் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளா இருந்துச்சு. அண்ட் வந்து அர்ச்சனா வந்து டான்ஸ் மராத்தன் அப்போ எல்லாருமே சேர்ந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லி செலக்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம எங்க ஃபேமிலி வந்து எங்க அப்பா அம்மாலாம் உள்ள வரும்போது எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இந்த 2 நாளுமே எனக்கு வந்து ரொம்ப ஜாலியான நாள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அண்ட் ஃபைனலா மாயா வந்து சார் இப்படி அப்படிலாம் கிடையாது சார், நான் இருந்த 100 நாளுமே எனக்கு ஜாலியாக நாட்கள் சார், ஒரு நாளையும் நான் ருசிச்சு இந்த ஏமா மற்றவங்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொன்னாங்களே, உனக்கு மட்டும் என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் எல்லா இடத்துலையுமே ட்ராமாட்டிக்காக தான் பேசுவேன்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தாங்க சார். இந்த வீட்டில் நான் மகிழ்ச்சியா இருந்த நாள் வந்து 100 நாளுமே சார். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அண்ட் ஃபைனலா கமல் சார் சரி ஓகே உங்க எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஜேர்னி புக்ல வந்து கமல் சார் வந்து சைன் பண்ணி அவங்க போட்டோ போட்டுருந்துச்சு ஃப்ரண்ட்ல கூட, அந்த புக்கை வந்து ஒருத்தருக்கும் கிஃப்ட் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஹவுஸ் ஓனர் வந்து இந்த வீட்டை காலி பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீடை ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சரி வாங்க வெளியே ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டையே வந்து ஒரு மினியேச்சர் மாதிரி ரெடி பண்ணி எல்லாருக்கும் அதையே ஒரு கிஃப்டா வந்து கொடுத்தாங்க. உண்மையிலேயே இதெல்லாமே நம்ம வீட்டில் வச்சிருக்கும் போது அந்த மெமரிஸ் நம்ம அதை பார்க்கும்போது தான் திரும்ப திரும்ப நம்மளுக்கு அது ரிமைண்ட் ஆகுன்ற மாதிரியான ஒரு கிஃப்டா இருந்துச்சு. உண்மையிலேயே இந்த சீசன்ல கொடுத்த கிஃப்ட் ஓரளவுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஃபைனலா கமல் சார் சரி ஓகே இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு, நான் கிளம்புனதுக்கு அப்புறம் ஒரு ஆளா வருவீங்க வாங்க நம்ம ஸ்டேஜ்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஒவ்வொருத்தரா நீங்க என்ன வெளியே வந்து பாப்பீங்க, கூப்பிடுறேன். விஷ்ணு கடைசியா 2 பேரா வருவீங்க, தெரியல யார். நான் கடைசியா வரேன் சார். அண்ட் அதுக்கப்புறமா இன்னையோடைய ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா மேல இருந்து அப்படியே பேப்பர்லாம் கசக்கி மொத்தமா கீழே போடுவாங்க. அந்த பேப்பர்லாம் ஓபன் பண்ணி பார்த்து அதுல ஒரு பேப்பர்ல யார் எவிக்டட்னு சொல்லி போட்டிருக்கோம், ஸோ அதை வந்து கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பேப்பர்ஸ்லாம் அள்ளி கொட்டி விட்டாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து விஷ்ணு பேச்சு வந்து சரியில்லை, யாரு என்ன அப்படின்ற மாதிரி நின்று இருந்தாப்ல. ஃபர்ஸ்ட் போய் பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்க்கவே இல்லை, அப்படியே நின்று இருந்தாப்ல. அண்ட் யாரு கையில மாட்டக்கூடாதோ அவங்க கையில போய் மாட்டி போச்சு. யாருன்னா மாயா எடுத்து பார்த்து விஷ்ணு யூ ஆர் எவிக்டட் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. விஷ்ணுக்கு வந்து எவிக்ட் ஆனது கூட அவ்வளவு வருத்தமா இருந்திருக்காரு, அது மாயா வாயால கேட்டதான் இன்னும் பயங்கர வருத்தமா இருந்திருக்கும் போல இருக்கு. செய்ய நம்ம டைட்டில் வின் பண்ணுவோம்னு எவ்வளவோ எதிர்பார்த்தா நம்மளை கிளப்பி விட்டாங்களே, இதுல வேற நம்ம போய் மணி கிட்ட பொட்டி எடுத்துட்டு போலாம் ஐடியா வேற கொடுத்தோமேடா, ஆனா மணி இருக்கும் போது நம்ம எவிக்ட் ஆகி போயிட்டோமே என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தாப்ல. இதுல வேற நம்ம தினேஷ் சும்மா இருக்காம டிங்கிட்டு ஒரு டான்ஸ் வேற ஆடி விட்டு டேய் நான் நீங்க ஜெயிச்சா வெளியே வந்தா 10,000 வாழலாம் வெடிச்சு கொண்டாடலாம்னு பார்த்தா நான் போறதே நீங்க கொண்டாடிட்டு இருக்கீங்களா, என்னடா நீங்க துரோகிகளா அப்படிங்கிற அளவுக்கு மனசுக்குள்ள ஃபுல்லா திட்டிக்கிட்டு மனுஷன் ஒரு வழியா வெளியே போயிட்டாப்ல. I got it. விஷ்ணு evicted. ஓகே ரொம்ப குஷியோ. அண்ட் அங்கேருந்து நேரா ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பயண வீடியோ எல்லாம் கிடையாது, ஆல்ரெடி போட்டு காமிச்சிட்டாங்கல்ல. ஸோ வந்து இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்ல சார் நான் வந்து ஒரு 10 இயர்ஸா அந்த ஃபீல்ட்ல இருக்கேன், என்ன நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன், ரெஜிஸ்டர் ஆயிடுச்சான்னு தெரியல சார் சொல்லி சொன்ன உடனே மக்கள்லாம் கிளாப் பண்ணாங்க. ஓகே சார் அப்போ ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகேப்பா வா அக்கௌண்ட்டில் அகத்துக்குள்ள போகலாம் சார். வேணாம் சார் அவங்க மூஞ்சி நான் பார்க்க விருப்பப்படல சார், வெளியே வரும்போது டான்ஸ் ஆடுறாங்க சார் துரோகி சார் அப்படின்ற அளவுக்கு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ என்னையா உடனே இப்படி மாறி போயிட்டேன், நீ டீம் ஏ தானே மெம்பர் ஆஃப் டீம் ஏலாம் எழுதி போட்டேயா, டான்ஸ் ஆடணும்னு இப்படி மாறிட்டியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி இப்போ வர விருப்பம் இல்லையா, சரி இருப்பா யார் போவாங்கன்னே சொல்லிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சார் நான் கூட இந்த மணி போயிடுவான்னு பார்த்தேன் சார், ஆனால் எல்லாரையும் அமிச்சுக்கிட்டு அவன் உள்ளே இருக்கான் சார், அநேகமாக நீங்கள் கையை கூட பிடிச்சாலும் பிடிச்சிருவீங்க சார் அப்படிங்கிற அளவுக்கு கரெக்டாக வந்து கெஸ் பண்ணிட்டாப்ல. சரி அதுக்கப்புறமா யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த பாப்பா கூட வின் பண்ணிடுங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. யார் அந்த பாப்பானா அர்ச்சனா வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் மாயாக்கெல்லாம் பயங்கரமா கத்துறாங்க சார் வெளியே, அதெல்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மாயா கூட வின் பண்ணிடும் போலயே சார் அப்படிங்கிற மாதிரி இந்த சவுண்டை கேட்டு மனுஷன் மைண்ட் மாறிட்டாரு போல இருக்கு. ட்விஸ்ட் என்ன தெரியுமா சார், நம்ம நாள் அனலைஸ் பண்ணிடுறது மணி வந்து எல்லாரும் அமிச்சிட்டு தான் இருக்காங்க சார் வீட்டுல, அது எப்படின்னு தெரியல.
அண்ட் அதுக்கப்புறமா பிக் பாஸ் உடைய பேக் அண்ட் டீம் வந்து ஒரு 9 பேரை, இந்த 23 பேர்ல இருந்து 9 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சில அவார்டு எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ அந்த அவார்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேம் சேஞ்சர் அப்படின்ற அவார்டை வந்து தினேஷ்க்கு வந்து கொடுத்தாங்க. ஏன்னா வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து நடந்துச்சு இல்லையா, அதனால. அண்ட் ஸ்போர்ட்டிவான கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கு வந்து கொடுத்தாங்க. டிட்டர்மைன்டு கண்டஸ்டன்ட் வந்து நம்ம பூர்ணிமா கொடுத்தாங்க. கண்டஸ்டன்ட் வித் டிட்டர்மினேஷன், டிட்டர்மின்டு கண்டஸ்டன்ட்டா இருக்கணும். பட் பரவாயில்லை, பூர்ணிமா. எனக்கா உனக்கு தான். ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? அப்படி ஈஸ்வரா ரொம்ப டிட்டர்மினேஷனோட இந்த கேம் விளையாடிருக்காமா அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. அண்ட் செல்ஃப் மேட் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிக்சனுக்கு கொடுத்தாங்க. நிக்சன் அப்படி என்ன செல்ஃப் மேட் பண்ணாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அவர் என்னென்ன மேட் பண்ணாருன்றதை நம்ம பார்த்தோம். பட் செல்ஃபா என்ன மேட் பண்ணாரு அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருந்துச்சு. அண்ட் ரைசிங் ஸ்டார் அப்படிங்கிறது அர்ச்சனாக்கு வந்து கொடுத்தாங்க. இந்த சீசன்ல வந்து உங்களுக்கு ஒரு ரைஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால. அண்ட் உண்மையிலே கேம் சேஞ்சர் அப்படிங்கிறது அர்ச்சனாக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து அந்த புள்ளி கேங்லாம் அட்டாக் பண்ணும்போது அந்த உண்மையான கேமே வந்து சேஞ்ச் ஆச்சு. அண்ட் பிரதீப் ஆண்டனி தான் ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேம் சேஞ்சர். பட் எதுக்காக தினேஷ்க்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இன்ஸ்பிரேஷன் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம விசித்ரா மேம் அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு சில விஷயங்கள் உண்மையிலே கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக வந்து இந்த ஷோவில் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணுவோம், செகண்ட் ஹாஃப் எனக்கு விசித்ரா மேமுடைய கேம் சுத்தமாக பிடிக்கல. பட் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இந்த எஜுகேஷன் மேட்டரில் வாய்ஸ் அவுட் பண்ணதாக இருக்கட்டும், பிரதீப் மேட்டரில் வாய்ஸ் அவுட் ஆனதாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையிலே ஒரு இன்ஸ்பிரேஷனான கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் காம்படிட்டிவ் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. அண்ட் வெர்சடைல் அப்படின்னு சொல்லும் போதே கண்டிப்பா அது மாயாக்கு தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த விஷயத்துக்கு அவங்க ஓகே தான். ஏன்னா எல்லா விதமான விஷயத்தையும் வந்து அவங்க கையாண்டிருக்காங்க. என்டர்டைன்மெண்ட், கோபம், வெறுப்பு, இருப்பு, நம்மள வெறுப்புக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணிருக்காங்கிறதுனால வெர்சடைலுக்கு ஓகே. அண்ட் எனர்ஜெட்டிக்கான கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரவீனாக்கு வந்து கொடுத்து இந்த 9 பேருக்கு தான் அவார்ட். மத்த எல்லாருமே வந்து மிச்சர் கண்டஸ்டன்ட் தான்ன்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. எனர்ஜெட்டிக் கண்டஸ்டன்ட் ரவீனா, ரைட் யூ ஆர். அண்ட் மீதி இருக்கிற 4 பேர்ல இருந்து அடுத்த எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபிளாக் வந்து நீங்க கையில பிடிச்சி இழுத்த உடனே வரும். யாருக்கு வந்து வெல் பிளேட் அப்படின்னு சொல்லி வருதோ அவங்க தான் எவிக்டட் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாருமே பிடிச்சி இழுக்கும் போது நம்ம தினேஷுக்கு தான் வெல் பிளேட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. தினேஷ் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாப்புல நம்ம வந்து அப்படி இப்படி இருந்தாலும் எப்படி நம்ம வந்து ஸ்டேஜில் போய் கமல் சார் கை முன்னாடியாச்சும் நின்றுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாப்புல. பட் அது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே அவர் பேசல, பெருசாக அதை ரியாக்ட் பண்ணிக்கல. அவர் வந்து ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இவருமே மணிக்கு வந்து இதே அந்த பொட்டி எடுத்துட்டு போயிடுறா, உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குண்டா அப்படின்ற அட்வைஸ் அதிகமாக கொடுத்துருக்காப்புல. ஸோ மணி உள்ள இருக்கும்போது இவர் எவிக்ட் ஆகும்போது இவர் மைண்டுக்குள்ளேயும் அந்த விஷயங்கள் வந்து நான் கண்டிப்பாக ஓடி இருக்கும். அண்ட் வந்து விஷ்ணு காட்டினார்லேயே ஒரு டான்ஸு, அந்த டான்ஸை நான் எனக்கும் ஆடிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்போர்ட்டிவாக டான்ஸ் ஆடிட்டு அந்த மனுஷனுமே வெளியே வந்துட்டாப்ல. என்ன ஒண்ணா மாயா இருக்கும்போது இந்த 2 பேர் எவிக்ட் ஆகி வெளியே போனாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் தான் கொஞ்சம் சோகமா இருந்துச்சு. நீ எங்கடா போவே, எங்க போக தெரியுமா, எனக்கு யார தெரியும். அண்ட் அங்கேருந்து நேரா ஸ்டேஜுக்கு வந்துட்டு எனக்கு இவ்வளவு தூரம் இருந்தே ஹாப்பி தான் சார், எனக்கு சப்போர்ட் பண்ண மக்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து கிளம்பிட்டாப்ல. ஸோ இப்போ இருக்கிறது டாப் 3 கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா, மணி அண்ட் மாயா. மாயா கடைசியில் பாருங்க டாப் 3க்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த 3 பேர்ல கண்டிப்பா மணி தான் எவிக்ட் ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களும் சரி வெளியே இருக்கிறவங்களும் சரி ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் மணி கொஞ்சம் வாப்பா வெளியே அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே என்னையா என்ன கூப்பிடுறீங்களா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தயக்கத்தோட தான் வந்தாப்புல. உனக்கு ஒரு கடைசி டாஸ்க் பா அப்படின்னோடனே ரைட்டு கிளம்புன்னு சொன்னா கிளம்பிட போறேன், இதுக்கு டாஸ்க் கிஸ்க்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கின்ற அளவுக்கு மனுஷன் ரெடியா இருக்கும்போது இது ஒரு டாஸ்க் தான்ப்பா, உன் முன்னாடி வந்து அந்த கோப்பையை டிஸ்பிளே பண்ணிருக்க, அந்த கோப்பை கிட்ட பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேய் எதுக்கிட்டே பேச விட்டீங்க, இடத்துல கோப்பை கிட்டி பாடா பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு பேசினாப்புல. அந்த அடுத்த மாயா வந்தாங்க. மாயா தான் ரொம்ப சூப்பராக பேசினாங்க. ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் சீசனை நான் டைட் பண்றதுக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு ஆள் தான். நான் வின் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டதை விட இந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்களே பல பேர் ஆசைப்பட்டாங்க. இன்னும் சொல்ல போனா பல பேர் இந்த வீட்டுல இருந்து எவிக்ட் ஆகி போகும்போது நான் தான் விட்டுட்டேன் மாறா, நீ விட்டுறக்கூடாது மாறா, விட்டுறக்கூடாது அப்படிங்கிற அளவுக்குலாம் பயங்கரமா பேசிட்டு போனாங்க சார். நான் இந்த டிராஃபியை வின் பண்ணா அது எனக்கு மட்டும் இல்லை சார், கண்டிப்பா என்னுடைய ஏஜென்ட் டீமுக்கே நான் டெடிகேட் பண்ணுவேன் சார் அளவுக்கு பேசியிருந்தாங்க. இப்போதான் நீ உண்மையே பேசியிருக்க, நீ இவ்வளவு தூரம் வந்ததுக்கு நீ மட்டும் காரணம் கிடையாது, உன்னுடைய ஏஜென்ட் டீம்னு ஒன்று சின்ன பத்தியா ஆற்று மந்தைகள் அவங்க தான் முக்கியமான காரணம். அது ரொம்ப ஓப்பனா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மாற்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதை நான் வாங்கணுங்கிறதுக்காக வீட்டுக்குள்ள இருந்த பல பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க எனக்கு, நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க, இவங்க மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமா சரி ஓகே 3 பேர் கார்டன் ஏரியாக்கு வாங்க, என்னுடைய ஃபைனல் மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் முடிச்சிடறேன் அப்படிங்கிற அளவுக்கு பிக் பாஸ் எவ்வளவு பேச முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து பேசி பார்த்தாப்புல. ஆனா அது 3 பேர்ல கண் கலங்குனது அர்ச்சனா மட்டும்தான். சரி ஓகே மற்ற 2 பேர் கலங்குற மாதிரி தெரியல, நான் இதோட முடிச்சுக்கிறேன், லைட்லாம் ஆஃப் பண்றேன், உங்களுக்கு அந்த பட்டாசெல்லாம் வெடிச்சு விடுறேன், முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்தாங்க. அண்ட் இந்த ராயல் என்ஃபீல்டு பைக்ல ஒரு 3 பேரும் பயங்கரமா உட்காந்துட்டு பயங்கரமான ஆக்ஷனோட அப்படி டிராவல் ஆகி நேரா ஸ்டேஜுக்கும் வந்தாங்க.
அண்ட் 3 பேரும் ஸ்டேஜுக்கு வந்து நின்றதுக்கு அப்புறம் இப்போ புதுசா ஏதாச்சும் டாபிக் கேட்பார்னு சொல்லி பார்த்தா ஆல்ரெடி கேட்ட டாபிக் தான் நான் மறுபடியும் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி வெளியே போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்டா என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் ஆல்ரெடி பேசி முடிச்சிச்சுப்பா, இருந்தாலும் ஸ்டேஜில் வச்சு ஒரு வாட்டி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மணி வந்து என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோடலாம் போயிட்டு நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் சார், முக்கியமாக அந்த மாஸ்டர் கார்டு வந்து எடுத்துருவேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அர்ச்சனா வந்து இதுக்கு முன்னாடி சொன்னாங்க இல்லையா, நான் வெளியே போனதுக்கு அப்புறம் என்னுடைய குழந்தைத்தனம், என்னுடைய வாழுத்தனம், இது எல்லாத்தையுமே என் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டை காட்டணும், கூச்சமே இல்லாமல் அதை நான் வந்து காட்ட போறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. வெளியே போன உடனே ஃபர்ஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இங்க உட்காந்துருக்கானுங்க, எல்லாமே அவங்க தான், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். அது சரி, யார் இவ்வளவு பேரையும் வர வச்சது? நான் தான் தம்பி. நான் நம்புறேன், என்ன நம்புறேன், என்னோட ஃபேமிலியோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி. அடுத்த மாயா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பயங்கரமா மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் எவன்டா அது கத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதோட காமிச்சிட்டாங்க. முழுக்க முழுக்க மாயா ஃபேமிலி, பின்னாடி பார்த்தா மாயா ஆட்கள், ஏஜென்டி மெம்பர். டேய் இப்போ உங்க ஆட்களை கூட்டு வந்து நிரப்பி தான் கத்த விட்டுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இதோட ஃப்ரேம்லயே காமிச்சு விட்டாப்ல எடிட்டர். இவன்டா ஆமாடா இவன்டா. அண்ட் அதுக்கப்புறமா எப்படி மீதி இருக்கிற ஒரு அரை மணி நேரத்தை ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரி வரிசையா கேள்விக்கு மேல கேள்வியா, அதுவும் பழைய கேள்வியா கேட்டு முடிச்சு சரி வாங்க நம்ம அடுத்த எவிக்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டோரை வந்து கிரியேட் பண்ணி அந்த ஒரு டோர்ல போய் ஒரு ஆள் வந்து நில்லுங்க, எந்த டோர் வந்து ரெட் கலர்ல மாறுதோ அவங்க வந்து எவிக்டட் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த டோர் அப்படியே மாறி 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 வந்து கடைசியில் மாயா கிட்ட அது ரெட்டா வந்து நின்ற உடனே நம்ம ஜெயிச்சிட்டோமா, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, இதுதான் மாறா நான் எதிர்பார்த்துட்டு மாறான்ற அளவுக்கு நான் கடந்து குதிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய் ஏதாவது 10 டாப் 10 கூட வரக்கூடாத கண்டஸ்டன்ட்ல கொடுத்து டாப் 3 வரைக்கும் நிப்பாட்டிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் சேனலும் யோசிச்சிருப்பாங்க, அதாவது டாப் 3யோட முடிச்சுக்கலாம், இதுக்கு மேலேயும் கொண்டு போனோம்னு வைங்களேன், வெளியே இருக்கிற மக்கள்லாம் கழுவி ஊற்றுவாங்க, காரி துப்புவாங்க, இவங்க போடுற சாபத்தில் நம்மளுக்கு நைட்டு தூக்கமே வராது, அடுத்த சீசன் வர வரைக்கும் இவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க, அதனால ஸ்டேஜுக்கு ஏற்ற வேணா டாப் 3யோட முடிச்சு அமுச்சு விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணி டாப் 3யோட முடிச்சு விட்டாங்க போல இருக்கு. இப்ப தாண்டா என்ற மனசு குளுகுளுன்னு இருக்கு. அண்ட் ஃபைனலா மாயா வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க நான் மட்டும் இல்ல எல்லாருமே தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இங்க நான் மட்டும் இல்ல நானும் என்னுடைய ஏஜென்ட் டீமும் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஆட்கள் பேரெல்லாம் விட்டுட்டு வெறும் அந்த ஏஜென்ட் டீம் மெம்பரோட பேரை மட்டும் சொன்னாங்க. அதை பார்க்கும்போது சூப்பர்மா, அதாவது உள்ள இருக்கிற வரைக்கும் நாங்க டீம் இல்லன்றீங்க, ஆனா மொத்தமும் டீமா தான் செயல்பட்டு இருக்கீங்க, அது எப்படா கொஞ்சம் கூட குச்சமேலாம் பேசிட்டு இருக்கீங்கன்ற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நான் உரிமை கொண்டாடணுமோ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே உரிமை கொண்டாடணும் இந்த இடத்த. இன்னொரு பக்கம் இந்த மணி பொட்டி எடுக்காம போனது உண்மையிலேயே ஒரு வருத்தம் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி வெளியே இருக்கவங்களும் சரி உள்ள இருக்கவங்க பல பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த இடத்துல விஷ்ணு சொன்ன ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, ஒருவேளை அந்த பொட்டி எடுத்துட்டு வெளியே போயிட்டு டேய் ஏன்டா அவசரப்பட்ட, நீ எடுக்காம இருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்கலாமேடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிரும், எனக்கு வெறுத்து போயிடும்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல மணி வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா எனக்கு பொட்டி வேணா நான் எவ்வளவு தூரம் போறேன்றதை நான் பார்க்கறேன்னு சொல்லி எடுத்த அந்த ஒரே ஒரு முடிவால தான் இந்த சீசனுடைய ரன்னர் அப் அப்படின்ற பேரே வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே அந்த பொட்டி எடுத்துட்டு போயிருந்தா கூட இவ்வளவு தூரம் அவருக்கு வந்து ஒரு பெருமையா இருந்திருக்குமான்னு தெரியல. இன்னைக்கு கமல் சார் முன்னாடி பக்கத்துல வந்து நின்று அந்த கையை பிடிச்சி இந்த சீசன் 7 ரன்னர் அப் அப்படின்னா அந்த மணின்ற பேர் வந்து ரெஜிஸ்டர் இருக்கு இல்லையா, உண்மையிலேயே மணி அன்னைக்கு எடுத்த டிசிஷன் உண்மையிலேயே சூப்பர், நம்ம யோசிச்சது தான் முட்டாள்தனம் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டாப்ல. நீ வேறயா, நீ வேறயா, வேற ரூட்டியா நீ. அண்ட் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் ஸ்டேஜில் கூப்பிட்டு எல்லாரையும் பேச சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து சூப்பர் ஸ்டார் கமல் சார் அப்படின்னு சொல்லி, ஏய் ஆல்ரெடி சூப்பர் ஸ்டாருக்கு பல பேர் அடிச்சுக்கிட்டு முட்டிட்டு கிடக்குறாங்க, இதுல என்ன புது பிரச்சனையா இருக்குன்ற மாதிரி கமல் சாருக்கும் சூப்பர் ஸ்டாரா விளங்கிடுடா, இதுக்கப்புறம் இது ஒரு டாபிக்கா போடுறது சூப்பர் ஸ்டார் கமல் சாரா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டிபேட்டே ஆரம்பிச்சிருவாங்க போலுக்கு, அந்த அளவுக்கு கிளப்பி விட்டாப்ல சூப்பர் ஸ்டார் கமல் சார். சரி ஓகே எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்களா, வாங்க ஃபைனலாக கையை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் பிடிச்சாப்புல நான் கூட நல்ல விறுவிறுப்பாக அந்த மியூசிக்லாம் போட்டாங்க, அப்படி பதட்டத்தோடு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன், யார் கை தூக்க போகிறான்னு தெரிஞ்சுதான் பார்த்துட்டு இருந்தேன், எப்படி அடிச்சா கையை தூக்கிடுவார். பட் அதுக்கு பதட்டத்தை கிரியேட் பண்ணுவாருன்னு சொல்லி பார்த்தா மாயா மாதிரி நம்மளுக்கு வெறுப்பை கிரியேட் பண்ணி விட்டாப்புல. டேய் இப்படி யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா, சொல்ல போறீங்களா இல்லையா, வெளியே இருக்கவனே 4 வாரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சா அடிச்சா தான் டைட்டில் வின்னர், ஆனால் கமல் சாருக்கு தெரியலையாமா யாரும் சொல்லுங்க என்னடா சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளலாம் போயிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு நான் வெறுத்து போயிட்டேன், நான் டிவி ஆஃப் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி வரும்போது சரி அவருக்கு அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு தூக்கிட்டாப்ல அர்ச்சனாகை. ஸோ அர்ச்சனாகை தான் தூக்கி வின்னர் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பெருசாக சவுண்டு கிடையாது, ஏன்னா உள்ள உட்காந்து ஃபுல்லாக மாய ஆட்கள், அர்ச்சனாக்காக வந்து ஒரு 10-15 பேர் தான் கத்துனாங்க. இந்த பக்கம் டீம் பியில் இருக்கிற ஆட்கள் மட்டும் தான் குடுக்குன்னு ஓடி வந்தாங்க, டீம் ஏ எல்லாம் அப்படியே ஓரமாக நின்று மாயா கிட்ட போய் பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அதாவது இந்த ஷோக்குள்ள வன்மம் இருக்கு எல்லாம் இருக்கு ஓகே,
இதுல பூர்ணிமா வேற ஏன் 4 பேர் மட்டும் ஒதுங்கே இருக்கீங்க, வந்து பேசலாமே, ஃபன் பண்ணலாமேன்னு கேட்ட பூர்ணிமா கூட வந்து ரொம்ப ஒரு சரி ஒரு செரிஷ் பண்ண வேண்டிய ஒரு மூமெண்ட். நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அர்ச்சனான்ற ஒரு டைட்டில் வின்னர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, எல்லாருமே வந்து இது பண்ணி ஒரு ஒரு ஃபன்னை வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மற்ற சீசன்ல பார்த்துருப்போம்ல, எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு கூஸ் பம்ப் வந்திருக்கும். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப சாதாரணமாக அர்ச்சனா ரைட் பண்ணுறா ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் முடிஞ்சிச்சு. ஸோ ஃபைனலாக வந்து மணியோடைய ஸ்பீச் அண்ட் மணி ஃபேமிலி ஸ்பீச், அர்ச்சனா ஃபேமிலி ஸ்பீச் அண்ட் டைட்டில் வின்னர் ஸ்பீச்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே போட்டு அர்ச்சனா வந்து இதுக்கு முன்னாடி 2 டேஸில் போயிட்டு அடிச்சு சார், பட் நான் வந்து போகல சார், முள்ளிக்காக அட்டாக் பண்ணாங்க சார், நான் ஸ்ட்ராங் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அதையே திரும்ப பேசி போதுமா தாயே இந்த சீசனை முடிச்சு விட்டுருக்கடா, நாங்களும் கிளம்பிடுறோம்னா அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே, மீண்டும் அடுத்த தடவை உங்களை சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்வது உங்கள் நான் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க. டீம் ஏ ஒரு பக்கம், டீம் பி ஒரு பக்கம் செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது பார்க்கும்போது இந்த சீசன் முழுக்க முழுக்க ஒரு டாக்ஸிக்கான ஒரு சீசன், அண்ட் மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு வன்மம் கொண்ட ஒரு சீசன்டா அப்படிங்கிறத கடைசி நாள் வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. விடைபெறுவது உங்கள் நான். அண்ட் இதுக்கு முன்னாடி சீசன்லாம் வைல்ட் கார்டு என்ட்ரியா ஒருத்தங்க உள்ள வந்தாங்க அப்படின்னா ஓகே, அவங்களுக்குலாம் வந்து வாய்ப்பே கிடையாது, ஃபர்ஸ்ட் டேல இருந்து இருக்கவங்க மட்டும் தான் வின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோடைப் வந்து இருந்துச்சு. அது இந்த சீசன்ல உடைச்சி வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ள வந்தா கூட டைட்டிலை வின் பண்ண முடியும் அப்படிங்கிறத அது நம்ம அர்ச்சனா வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வைல்ட் கார்டு என்ட்ரியில் போறீங்களா, போறப்பா அதான் ஜெயிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அடுத்த சீசன்லாம் உள்ள வருவாங்க. பட் அடுத்த சீசன்ல ஆட்கள் உள்ள வரதுக்கே யோசிப்பாங்க. அதுக்கு இந்த சீசன் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருந்திருக்கா இல்லையா? ஸோ அதோட இன்னைக்கு இல்லை, இந்த சீசனே வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணது எத்தனை பேருக்கு வந்து சந்தோஷம், அண்ட் மணி ரன்னரப்பா வந்தது எவ்வளோ பேருக்கு சந்தோஷம், அண்ட் டாப் 3ல வந்து மாயாவை பார்க்கும்போது எவ்வளோ பேர் கண்ணீர் விட்டு அழுதுங்க கதறினீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த சீசன் ஹோலா எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க, முடிஞ்சிருச்சு போதுண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா, இல்ல முடிஞ்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்க கண்டிப்பா பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை டான் தட்டி வைங்க. இதோட முடிஞ்சிடாது, இதுக்கப்புறம் நிறைய கண்டென்ட் நம்மகிட்ட இருக்கு. சீரியல் ட்ரோல் வேணுமா, சீரியல் ட்ரோல் இருக்கு, நாட்டால் வேணுமா, நாட்டால் இருக்கு, அண்ட் மூவி மிஸ்டேக் வேணுமா அது இருக்கு. இந்த மாதிரி 5 மினிட்ஸ் கரெக்டாக இது நிறைய கண்டென்ட்லாம் வச்சிருக்கேன். ஸோ பொட்டி பிடிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பாம இருங்க, அடுத்த கண்டென்ட் வரிசையில் வந்துட்டே இருக்கும். ஸோ மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இந்த விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ஷஃபி. டாடா, பை பாய் அண்ட் டேக் கேர்.